ஹாய் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் லஞ்ச் என்ன ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. 2 காலிஃப்ளவர் பூவில் ஒரு காலிஃப்ளவர் பூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 65 மாதிரி போடுறதுக்காண்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா குருமா குழம்புக்கு தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து இதில் 4 தக்காளி, சின்ன சின்னதாக தான் இருக்குது தக்காளி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து தாளிக்கிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காவோட போட்டு அரைக்கிறதுக்கு, அதனால இது பெரிய பெரிய பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குருமா குழம்புக்கு தேவையான இதெல்லாம் அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், அப்புறம் பட்டை, கசகசா, சோம்பு, கிராம்பு, இது எல்லாம் போட்டு இது கூட வெங்காயமும் பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்து போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 65க்கு மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன் காலிஃப்ளவர். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, அது 1 கப் இருக்கும். ஒரு கிளாஸில் எடுத்து போட்டேன். தேவையான அளவு, இதுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு முட்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள். முதல்ல இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாத்தையும் சுடுதண்ணியில் போட்டு எடுக்க போகிறேன். இந்த காலிஃப்ளவரை மட்டும் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா செய்கிறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்போ தான் வந்து அதில் இருக்கிற பூச்சியெல்லாம் செத்து போகும். அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து அதில் இருக்க பூச்சி அப்படியே இருக்கும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அதனால வந்து எப்போவுமே சுடுதண்ணியில் காய வச்சு இப்படி போட்டு எடுத்துக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. 2 காலிஃப்ளவரையும் அந்த மாதிரி தான் பண்ணணும். குழம்புக்கு வச்சதையும் அந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். 65க்கு வச்சதும் அந்த மாதிரி தான் போட்டு எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் விழுத நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த மசாலாலாம் போட்டு இஞ்சி பூண்டையும் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு ஏன் தண்ணியாக இருக்குன்னா, நான் கொஞ்சமாக தான் போட்டு ஜாரில் அரைச்சேன். அதனால வந்து அது அரைப்படாது, கொஞ்சமாக இருக்க சொல்ல ஜாரில். அதனால சரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி மொத்தமாக தூக்கி இதில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். கடாயை வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சின்ன ஸ்பூனில். அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை கடாயில் எடுத்து போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி எடுத்து போட்டுக்கணும். தக்காளி எடுத்து போட்டுக்கணும், நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணும். லைட்டாக தீயை குறைச்சி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் எடுத்து
போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்குங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு திருப்பி மூடி வைங்க. லைட்டாக அது எண்ணெயிலே வதங்கி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரும் நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் இது நல்லா மிக்சர் ஆன பிறகு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லாரும் குழம்பு வந்து தண்ணியாக தான் சாப்பிடுவாங்க, யாரும் கட்டியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் எப்பவுமே குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன். வேணுன்றவங்க கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிளகாத்தூள் போடுறேன். 2 ஸ்பூன், 3 ஸ்பூன், 4 ஸ்பூன், 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன் இதில். ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் கம்மியாக போட்டிங்கன்னா, காரம் கம்மியாக போட்டிங்கன்னா சப்புன்னு இருக்கும். அப்புறம் குருமா டேஸ்ட்டு வராது, இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். நான் கூட கொஞ்சம் மிளகாத்தூள் கூட போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு தான் போட்டேன், அது பத்தாது, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கணும், காய் நல்லா வேகணும். இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு, அது பொரிச்சு எடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டு நான் முதலே சொல்லியிருந்தேன் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு, மிளகாத்தூள், பெப்பர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சது, அப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு. இதில் நான் கலர்லாம் எதுவும் சேர்க்க மாட்டேன், ஏன்னா வீட்டில் சாப்பிட்றதுனால கலர் மாவெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த கலர் பொடி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அது உடம்புக்கு கெடுதல் தான், அதனால் நம்ம யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த முட்டையும் உடச்சி அதில் ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வச்சு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுறணும். 10 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம வந்து எண்ணெயில் போடணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சிருந்தா வெங்காயம் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குருமா குழம்பு ரெடி. இப்போ காலிஃப்ளவர் எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்குங்க.
எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவரை எடுத்து எண்ணெயில் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பொரிச்சு எடுத்துக்கிட்டேன் காலிஃப்ளவரை. அவ்வளோதான் இதோட பதம். எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான். ஆக்சுவலாக வந்து நான் கொஞ்சம் தான் இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். மீதி வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். என் பையனும் எங்கள் வீட்டுக்காரரும் வந்தாங்கன்னா சூடாக போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு சாப்பிட தேவையானது மட்டும் நான் பொரிச்சு எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இன்றைய சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.